என்னங்க எடுத்த உடனே ஊரை காட்டுறான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, எங்கள் ஊர் தான் இது. 4 மலைக்கு நடுவில் 4 ஏரியாவாக சிங்காரமாக இருக்கிறது தான் எங்கள் சிங்காரப்புரம். 4 ஏரியாவிலும் 4 விதமாக பண்டிகை கொண்டாடுவாங்க. நியூ இயர் ஜிடி கொட்டாலு, யுஎஸ் கொட்டாலு. ஓம் சக்தி பண்டிகை எஸ்கேவி, அதாவது சக்தி கோயில் வட்டம். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி மாடப்புற வட்டம். இப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க செம்மையாக காட்டுவாங்க. ஆனால் 4 ஏரியாவும் சேர்ந்து கொண்டாடும் ஒரே பண்டிகை மாரியம்மன் திருவிழா. அப்படியே ஊரே களைகட்டும் நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறபோது. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் திருவிழாவுக்கு நிறைய பேர் வரதில்லை. காரணம் வெளிநாட்டு வேலை. அந்த காலத்தில் விவசாயம் நல்லா இருந்தாங்க. இப்போது எல்லாம் படிச்சுட்டு 3 வருஷம் கான்ட்ராக்டரில் வெளியூர் போயிடுறாங்க. இதை பேச வச்சு தான் நம்ம கதை. ஆள் சீனாக இருக்காரு, ஃபோட்டோ ஷூட் போகிறார் போல். டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருப்பான், வா போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மச்சான் அவனை பாரு. ஆமாம் மச்சான். என்ன ப்ரோ, வரும்போது இளைய தளபதி விஜய் மாதிரி வந்தீங்க, இப்போது எங்கள் ஊர் பாட்டுக்காரர் ராமராஜ் மாதிரி இருக்கீங்க. ஏன் வேலை எதுவும் கிடைக்கலையா? யாருக்குடா வேலை கிடைக்கல? இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு 97% மார்க் எடுத்தோம். கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சோம். விவசாயப்பட்ட கஷ்டத்தை பார்த்து அந்த கஷ்டத்தில் என் பங்கும் இருக்கணும்னு சொல்லி இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்குண்டா. தமிழ்னு உதவி செய்யலைன்னா தமிழ்னே இல்லைன்னு தோணுச்சுடா. நான் என்ன கேட்டேன்னு இப்போ வளர்ட்டு இருக்கான். அவன் வெளியூரில் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சு அந்த நாட்டை தான் காப்பாற்றணும் வழியா, சொந்த மண்ணை காப்பாற்றணும்னு யாருக்குடா தோணிருக்கு? நாங்கள் 4 வேலை சேத்துல கை வச்சாதான்டா நீங்கள் ஒரு வேலை சோத்தில் கை வைப்பீங்க. டெல்லியில் மோடியை பார்க்கறதுக்காக 100 நாளாக விவசாயிங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே வழி, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் போல் இதுக்கும் ஒரு போராட்டம் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும். நாங்களும் போராட்டத்துக்கெல்லாம் போயிட்டு தான் வந்துருக்கிறோம் ப்ரோ. நாங்களும் தமிழன் தான் ப்ரோ. நீதானா அது? செல்ஃபி வித் ப்ரொடெஸ்ட், ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ் ஃபாஸ்ட். இங்கே பாருடா, எஃபியில் போஸ்ட் போடுறதுனாலையும் வாட்ஸ்அப்பில் காமன் டிபி வைக்கிறதுனாலையும் இங்கே ஒன்றும் சரியாக போகிறதில்ல. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் ஒன்றா சேர்ந்து ஏதாச்சும் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் மாறும். அந்த காலத்துல எல்லாம் எப்படி வந்த தண்ணி? ஓவி ஆர்மி ஏதோ வச்சால் டிஆர்பி ரேட்டிங்காக கோடியாக செலவு பண்ணி ஒரு வீட்டில் 15 பேரை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் கஷ்டமாடா. விவசாயி படுறான்டா கஷ்டம். அவன் படுற கஷ்டத்தை ஒரு நாள் பக்கத்துல இருந்து பாருங்கடா. உன் தட்டுக்கு வர சாப்பாடை சாப்பிட தோணாது, கையெடுத்து கும்பிட தோணும். உண்மையாக வாங்க, விவசாயி படுற கஷ்டத்தை பார்த்தா தட்டுக்கு வர சாப்பாட்டை கையெடுத்து கும்பிட்டு தான் கை வைக்க தோணும். நம்ம உரிமைக்காக அவங்க அங்கே 100 நாளாக போராட்டம் பண்ணாங்க. ஆனால் நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. இன்றைக்கி பிரதமர் போட்டுட்டு இருக்க ஓட 15 லட்சம்னா அவரை பார்க்குறதுக்காக நம்ம விவசாயிங்க நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க.
கடந்த 6 மாதத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிங்க தற்கொலை பண்ணி செத்து இருக்காங்க. இப்படியே போனால் இந்தியா விவசாய நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா அலட்சியம் என் ஊரில் நடக்கலை, என் வீட்டில் நடக்கலை, இது நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம பிரச்சனைன்னு யோசிச்சுட்டு இருந்தால் இன்றைக்கி பாதி பேர் ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணியிருப்பாங்க. காசு கொடுத்தா கூட சோறு கிடைக்காதுன்னு நிலமை வந்தால் தான் விவசாயம் யாரும் புரியுமில்ல. யாராவது பாட்டு போட்டு நம்ம உணர்ச்சியை தோணுனா தான் நம்ம இறங்கி போராடணுமா என்ன? நமக்கா தோணாதா? ஒரு படத்தை பற்றி தப்பாக பேசினா போதும், ஆளுக்கு வீடியோ போட்டு கண்டனம் தெரிவிக்கிறது. ஆனால் நம்ம உடமைக்காக அவங்க அங்கே போராட்டம் பண்ணி இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக குரல் கொடுக்க இங்கே யாரும் வரதில்லை. மீத்தேன் கேஸு, ஹைட்ரோ கார்பனு, ஸ்டெரிலைட்டு, ஹிந்தி திறப்பு, நீட் எக்ஸாம்னு குத்திக்கிட்டே இருக்கான். நம்மளும் பொறுத்துட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ நாள் பொறுத்துட்டு போகிறது? கோவத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. நாளை ஒரு போராட்டம், வீதிக்கு வா தோலா. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உணவு, உடை, இருப்பிடம்லாம் சொல்கிறோம். அதில் உணவுக்கு வேற முதலிடத்தை கொடுக்குறோம். ஆனால் அதை கொடுக்குற விவசாயிக்கு பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா? அரசாக மாறணும். பொண்டாட்டிக்கு தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குற அரசாங்கம் ஏன் இந்த மண்ணை ஓட்டோட இந்த வயசான கிடக்குல தள்ளாடி 4 காலையில் நடந்து 2000 கிலோமீட்டர் வந்து உட்கார கூட இடம் இல்லாம இது பொடிஞ்சு வந்து எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்து போய் என் பிள்ளைங்கெல்லாம் படிக்கலையா, படிப்பறிவு இல்லாம இப்பெல்லாம் படின்னு அரசாங்கம் உதவி பண்ணுது, படிங்க படிங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் எங்க பிள்ளைங்களுக்கு படின்னு சொல்ல வரலையா. முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்தலையா. கொடுக்கல 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற ஒரு சுமந்துட்டு போற பணத்து கொடுத்தது பலியானது 400 பேருக்கு கொடுத்துருக்காமே. எங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலாமே. தனியார்ல வாங்கியிருக்க ஐயா. எங்க வீடு நடமலாம் அடவுல இருக்கு ஐயா. எங்களுக்கு வேற வழி இல்லையா. காட்டு வேலை கிடைச்சா கூட போலாம். எனக்கு வயசு இல்லையா. என் பிள்ளைக்கு படிப்பு இல்லை. ஐயா சொல்லணும். நாடகம் கிடையாது, உண்மை. நிச்சயம் அழுகுறோம். ஆனா இன்னைக்கு ஆனா ஒரு 4 பேர் பார்க்கணும். எங்களால பஞ்சம், எங்க பஞ்சம் எல்லாம் தீரணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நீங்க தான் நிறைவேற்றணும் ஐயா.
பார்க்காதே